எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அழகான நகரமான காஞ்சிபுரம், கோவில் நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்துக்கிறோம். காஞ்சிபுரம் பாருங்கள், ரோடு வழி நடுங்க எங்கே பண்ணலாம் இந்த கோவில் கோபுரம், அந்த கோவிலுடைய தேர் வச்சுக்கிற இடம், அழகான நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்துக்கிறோம். இந்த காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா நம்ம அத்திவர்தர் கோவிலுக்கு போயிருக்கிறோம். எல்லாருக்கும் அத்திவர்தர் கோவில்னால் சீக்கிரம் புரியும், அதனால் அத்திவர்தர் சொன்னேன். இந்த அத்திவர்தர் கோவில் பார்த்திங்கன்னா, அத்திவர்தன் கோவில் சொன்னால் ஈஸியாக புரியும்னு சொன்னேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேலே ஆன கோவிலெல்லாம் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் பழமையான கோயிலெல்லாம் இப்போ புதுப்பிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த வரதராஜ பெருமாள் கோவிலும் புதுப்பிச்சுன்னு இருந்தாங்க. நம்ம வர்ற நேரம் ஃபோட்டோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் புதுப்பிச்சுன்னு இருந்தாங்க. சரி வந்திருந்தோம், சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த அழகான நகரத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான கோவில் நகரம்னு சொன்னால் காஞ்சிபுரம் சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் தான் அதிகமான கோவில் இருக்கும். திருப்பதி ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்குன்னா பழமையான ஒரு கோவில் இந்த அத்திவர்தர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில். வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 100 கால் மண்டபம் இருக்குது. அந்த 100 கால் மண்டபம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 ரூபா, கேமரா ஃபோட்டோ எடுக்கணுன்னா 100 ரூபா, வீட்டு எடுக்கணுன்னா 200 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாங்களே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக மக்கள் பார்க்குறதுக்குன்னு கல் சிற்ப வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுலேயும் இப்போ இருக்கிறவங்க வந்து அறநிலையத்துறைக்காரங்க பார்த்திங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கான டிக்கெட் போட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுவும் ஆன்லைன் பேமெண்ட்டுங்களாம், கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுமா, கேஷ் இல்லைங்களாம். இந்த அத்திவர்தர் கோவில் பார்த்திங்கன்னா வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு கோவில். அத்திவர்தர் கோவிலில் பார்த்திங்கன்னா கல் தூண் படம்லாம் இப்போ வேலைப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் இந்த கல் தூண் வேலைப்பாடு எவ்வளோ நேர்த்திக்கடனாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஒருத்தர் கத்தியில் குத்தின்னுக்கிறாரு, மேலே ஒருத்தர் உட்காந்து குத்தின்னுக்கிற மாதிரி இவ்வளோ அழகான தத்ரூபமான கல் சிறப்பு வேலைப்பாடெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கல் நம்மளால் இப்போ செதுக்க முடியுமா? இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கயிறு கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த தூண்கள்லாம் சேதம் அடையும். இப்போ இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரில. வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பசங்களாம் அது காட்டலாம். டிவி, பப்ஜி கேம் ஆடின்னு சில கார்ட்டூன் டிவியெல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கோவில் காட்டலாம். ரொம்ப பழமையான கோவில் எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்கன்ட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு மேலே ஸ்டெப்பு கட்டியிருக்கிறாங்க மாடி மேலே. இந்த கோவிலில் வரதராஜ பெருமாள் நம்ம தரிசனம் பண்ணோன்னு போனோம்னா மாடி மேலே போய் தான் போனோம். ஸ்டெப்பு இருக்குது. ஸ்டெப்பு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஸ்டெப்பு ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் சாமி கும்பிட்றது இதுதான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கட்டிக்கிற கோவிலாக இருக்கும். அத்திவர்தர் வந்து 40 வருஷத்துக்கு ஒரு முறை தண்ணியில் எடுத்து வெளியே வைக்குவாங்க. அத்திவர்தர் பார்த்திங்கன்னா தண்ணியில் குளத்தில் வச்சுட்டு இருப்பாங்க. அத்தி மரத்தில் சேர்ந்த ஒரு அத்திவர்தர் அது 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தண்ணியில் வெளியே எடுப்பாங்க. சைனா கோலத்தில் வந்து படுத்துனுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 20 நாளுக்கு வைக்குவாங்க. நின்றுக்கிற மாதிரி 20 நாளுக்கு வைக்குவாங்க. 40 நாள் வச்சுட்டு திருப்பி எடுத்து அது தண்ணியில் வச்சிடறாங்க. அதோட 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. யார் 40 வருஷத்துக்கு அப்புறம் உயிர் எடுக்கிறாங்கன்னு தெரில. யாரெல்லாம் போய்ட்டு அத்திவர்தரை பார்த்தீங்களா அவங்க கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நாங்களும் வந்து பார்த்துருந்தோம் அத்திவர்தர். வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருந்தோம். பழமையான கோவில், 1500 வருஷத்துக்கான பழமையான ஒரு கோவில். ஸ்டெப்பு கொண்ட மாடி கொண்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் கொண்ட ஒரு கோவில். இந்தியாவில் இது தான் இருக்கும். ஸ்டெப்பு மேலே ஏறி போய் தான் சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. அத்திவர்தர் கோவிலுக்கு வந்திருந்தோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகுப்பாக வழங்குகிறோம் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கான.